ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் யுவர் நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 2.8ல் 6th சம். இதில் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒமேகா இஸ் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி 1 டு த பவர் 1/3 இதை தான் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஒமேகாவோடது, அதாவது 1 ஒமேகா ஸ்கொயர், இதுதான் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஆனால் இதோட வேல்யூ 1 கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இதோட ரூட்ஸ் -1 1 - 2 ஒமேகா 1 - 2 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஸோ இதில் 8 நம்ம இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ z - 1 ஹோல் கியூப் ஈக்குவல் டு -8 அப்படின்னு ஆகும். ஸோ நான் இதிலேருந்து இப்போ ஒரு மைனஸை வெளியில் எடுத்தேன்னா இது -1 - z ஹோல் கியூப் ஈக்குவல் டு -8ன்னு வரும். -1 கியூப் -1 தான். ஸோ இது -1 - z, இதுக்கு மட்டும் கியூப் ஈக்குவல் டு -8. அப்போ 1 - z த ஹோல் கியூபோட வேல்யூ 8. நான் இதை 8 × 1 அப்படின்னு எழுத போகிறேன். இப்போ இதுக்கு நம்ம கியூப் ரூட் எடுக்க போகிறோம். அப்போ 1 - z ஈக்குவல் டு 8 பவர் 1/3 இன்ட்டு 1 பவர் 1/3 அப்படின்னு ஆகும். ஸோ 1 - zோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ 2. 1ஓட கியூப் ரூட்ஸ் நான் என்ன சொன்னேன்? 1 ஒமேகா ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இந்த 1 இங்கிட்டு கொண்டு வந்து மைனஸ் ஆக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2 மட்டும் நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ 2 ஒமேகா ஸ்கொயர். இந்த 1 இங்கிட்டு மைனஸ் ஆகும். ஸோ -z இஸ் ஈக்குவல் டு 2 - 1 2 ஒமேகா -1 2 ஒமேகா ஸ்கொயர் -1. ஸோ இது எல்லாத்தையும் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு இதெல்லாம் நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 1 - 2 ஒமேகா 1 - 2 ஒமேகா ஸ்கொயர். அப்போ இசட்டோட வேல்யூ என்ன? -1 1 - 2 ஒமேகா 1 - 2 ஒமேகா ஸ்கொயர். இதுதான் இசட்டோட வேல்யூஸ்.